வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். போற போக்குல மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன். நம்ம போகும்போது மழை பெய்யுது. இந்த மழை பெய்யும் போது என்ன நடக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் அப்படி ஒரு ஓட்டி பார்த்தோன்னா தெரியும். ஒருத்தர் ஏன்டா அந்த மழை பெய்யுது, ஊரெல்லாம் ஒரே சேரும் ஜெகதியமா கிடக்குது, நடக்கவே முடியல, கஷ்டமா இருக்குது அப்படின்னு புலம்புவாரு. இன்னொருத்தர் நேரம் கட்ட நேரத்தில் அந்த மழை பெய்யுது பாரு, எப்போ பெய்யணுமோ அப்போ பெஞ்சா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் ஐயோ இந்த மழைக்காக எவ்வளோ தவம் இருந்தோம், தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கும், விவசாயிகள்லாம் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, பயிரெலாம் நல்லா விளையும் அப்படி சொல்லிட்டு அவர் சிந்திப்பார். இப்படி ஒரு பொதுவான விஷயம், மழை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பெய்யுறது இல்லை, பொதுவாக தான் பெய்யுது இல்லையா. ஒரு பொதுவான விஷயத்த பலரும் பல கோணத்தில் அணுகுறாங்க, அந்த பல கருத்துக்களை பல கோணத்தில் தெரிவிக்கிறாங்க. ஆனால் மழை என்னமோ பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தர் நிற்கிற இடம் சேரா இருக்கும்போது அவருக்கு சேரு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். இன்னொருத்தர் நிற்கிற இடம் ஏரியா இருக்கும்போது ஏரியில தண்ணி நிறையும், அதனால பலன் கிடைக்கும், விவசாயம் பெருகும் அப்படின்ற அவருடைய நினைப்பு அப்படி போகும். இதே போல்தான் நம்முடைய பிரச்சனைகளை எப்படி அணுகுகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் முயற்சியும் இருக்கும். இந்த பிரச்சனைகளை பிரச்சனையாக பார்க்காம வாய்ப்பா பார்க்க பழகணும். பிரச்சனைகளை வாய்ப்பாக பாருங்கள். உங்கள் கோணம் மாறினால் காட்சியும் மாறும், வாழ்க்கையும் மாறும். ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நான் சந்திக்கிற எவ்வளவு பிரச்சனைகள், மனிதர்கள் எவ்வளவு பிரச்சனைகளை டெய்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சஜஷன் தான், பிரச்சனையை பார்க்காதீங்க, அதை ஒரு சான்ஸா எடுத்துங்க. ஸோ டேக் எ ப்ராப்ளம் ஆஸ் எ சான்ஸ். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டா அது உங்களுடைய வாழ்க்கையே மாத்திடும். நம்முடைய வியூவை மாற்றும், ஃபர்ஸ்ட் நம்முடைய கோணங்களை மாற்றிவிடும். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்வையோ கோணத்தையும் மாத்திட்டு நம்முடைய காட்சிகளையும் மாற்றிவிடும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையும் மாறும். எத்தனையோ பிள்ளைகள், எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பிள்ளைகள் படிப்புல தோல்வி அடைந்திருப்பார்கள், அரசு தேர்வுல எல்லாம் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஆனா அவர்களுடைய பிற்காலத்துல அவற்றையெல்லாம் மீறி இன்னும் அதிகமாக படித்து வாழ்க்கையில் எவ்வளவு ஏற்றம் கண்ட நிறைய மக்கள் இருக்கிறாங்க. பிரச்சனையை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையை வாழவே முடியாது. அந்த பிரச்சனைகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம கெட்டியா பிடிச்சுக்கணும். நம்ம இதுக்காக தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து விடுபட்டு அந்த வாய்ப்பை பற்றி கொண்டு சரியான வகையில நம்ம பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். எனவே பிரச்சனையை வாய்ப்பாக பாருங்கள். உங்கள் கோணம் மாறினால் காட்சியும் மாறும், வாழ்க்கையும் மாறும். எனவே நம்முடைய பார்வையும் கோணமும் எப்படி இருக்கிறது, சிந்திப்போம், சீரடைவோம், வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு இந்த கருப்பு உளுந்து மாதவிடாய் சமயத்துல, மென்சஸ் சமயத்துல ஒரு சிறந்த உணவாக பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது பொதுவாகவே பெண் பிள்ளைகள் பூப்பெய்தியுடன் உளுந்து கஞ்சி தான் கொடுப்பாங்க. அது இந்த கருப்பு உளுந்துல கொடுத்தீங்கன்னா இடுப்பு வலியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும், அவங்களுக்கு தாங்கி பிடிக்கும். இன்னொன்னு அதுல இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுத்து அவர்களுடைய உதிரப்போக்கையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த கருப்பு உளுந்துக்கு இருக்கு. அதனால நம்முடைய பெண் பிள்ளைகளை சீராக வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா அடிக்கடி கருப்பு உளுந்தை உணவில் சேர்த்துக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.